இப்ப டெல்லி வந்திருந்தாரு. ஆக்சுவலா ஒரு ப்ரோக்ராம் வந்து 2 நாள், நேற்று மறுபடியும் இன்றும் இருந்தது. ஆனா இன்று காலையிலேயே திரும்பி வந்துட்டாரு. இப்ப டெல்லியில யாராரு சந்திச்சாருங்க? நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்தார். ஐஏஎஸ் ஆபீசர்கள் பலர் 50 பேருக்கு மேல இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு 50 பேர் வந்து பார்த்தாங்க. காத்தால டீ கொடுத்தாரு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாரு. தவிர ஒன்று நிச்சயம், அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்கப்படவில்லை. சோனியா காந்தியிடமிருந்து ராகுல் காந்தியிடம் கேட்கப்படவில்லை. இது ஒரு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சியா அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சூழ்ச்சியா தெரியவில்லை. பரவலாக கசிய விட்டது. அமித்ஷாவை பார்க்கிறார், பார்க்கலன்னு ஒன்னும் அமித்ஷா கோபமா இருக்காரு. சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்க்கணும், விருது தரப்போறாங்க, தரலனவோ விருந்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளை உருவாக்குவதற்கு என்றே சொல்லுகிறார்கள். அமித்ஷாவிடம் தரம் கேட்கப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. சில அதிகாரிகள் மூலமாக அதுல நானும் ஏமாந்தங்க. 2:30 மணிக்கு பார்க்க வர, 3:30 மணிக்கு பார்க்க வர, கதை கட்டி விட்டாங்க. அமித்ஷா அலுவலகத்தில் அவரை பெரியவரே நன்றாக அறிந்ததனால் அமித்ஷாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 8-9 PS இருக்காங்க. 2 பேர்த்து கேட்டபோது இல்லை சார்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் இது திமுக ஊடகங்கள் செய்த வம்பதாக நான் காண்கிறேன் டெல்லியிலிருந்து.